வெல்கம் டு கெட் ஹெல்தி. வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு பெல்லி ஃபேட் கம்மி பண்ணாமா? அப்போ உங்களுக்கான வீடியோ தான் இது. சரி, நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது இந்த தொப்பை மட்டும் கம்மி பண்ணணும், அப்போ என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. வாங்க பார்க்கலாம். இப்போ ஆஸ் அ பிகினரா நீங்க தொப்பை மட்டும் கம்மி பண்ணணும், எனக்கு இந்த ஃபேட் மட்டும் கம்மி பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணணும். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு கொஞ்சம் ஆஸ் அ பிகினரா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் இதை சொல்லித்தரேன். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் பண்ணும்போது ஒரு 5 ஸ்டெப்பை நம்ம கீயா ஃபாலோ பண்ணணும். இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட டைம் நம்ம சாப்பிட போறது இல்லை, குறிப்பிட்ட டைம் மட்டும் நம்ம சாப்பிட போறோம். இது ஸ்டார்டிங் பிகினர் வந்து ஒரு 12 ஹவர்ஸ் நம்ம ஃபாஸ்டிங் இருக்க போறோம். 12 ஹவர்ஸ்னா நைட் 8 மணிக்கு சாப்பிட்டுட்டு திருப்பி மார்னிங் 8 மணிக்கு தான் நம்ம சாப்பிட போறோம். இது எல்லாருமே பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 12 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங் இருக்க போறோம். இப்போ செகண்ட் பாத்தீங்கன்னா, உங்க ஃபுட்ல கொஞ்சம் சாலட்ஸ் நிறைய இருக்கணும். இப்போ நான் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்க போறோம். அதுக்கப்புறம் ஈட்டிங் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 மீல் தான் சாப்பிட போறோம். அந்த 3 மீல்ல கொஞ்சம் சாலட்ஸ் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுங்க. மீல் 1, மீல் 2, மீல் 3 சிம்பிள். பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இது மட்டும் தான் சாப்பிட போறோம். வேற எந்த ஃபுட்டுமே நம்ம சாப்பிட போறது இல்லை. ஐ மீன் ஸ்நாக்ஸ் எதுவுமே சாப்பிட போறது இல்லை. 3 டைம்ஸ் மட்டும் தான் சாப்பிட போறோம். இதுல வந்து நீங்க சாலட்ஸ் உங்க ஃபுட்ல நிறைய எடுத்துக்கும். சாலட்னா வந்து உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எவ்வளவு வேணா சாப்பிடலாம். ஏன்னா நம்ம அல்டிமேட்டா நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளோட காப்ஸை கம்மி பண்ண போறோம். அதுக்கு சாலட்ஸ் இது போல வெஜிடபிள்ஸ் அது எவ்வளவு வேணா ஆட் பண்ணிக்கலாம். செகண்ட் பாத்தீங்கன்னா புரோட்டீன் சொன்னோடனே ரொம்ப நிறைய புரோட்டீன் சாப்பிடணுமான்னு கேட்காதீங்க. அப்படிலாம் தேவையில்லை. ஏன்னா நிறைய புரோட்டீன் சாப்பிட்டா கூட நம்ம இன்சுலின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும். எவ்வளவு புரோட்டீன் சாப்பிடணும், ஒரு கை அளவு. இப்போ உங்களால எவ்வளவு முடியுமோ, ஐ மீன் உங்க கைக்கு எவ்வளவு இருக்கோ அந்த அளவு புரோட்டீன் சாப்பிட்டாவே போதும். இப்போ இந்த கையில ஒரு 3 முட்டை இருக்கு, அதே மாதிரி கொஞ்சம் சிக்கன் அது போல சாப்பிட்டாவே போதும். இப்போ கொஞ்சம் வயசானவங்கன்னா அவங்க புரோட்டீன் லெவல் கூட கம்மி பண்ணிக்கலாம். இப்போ லோ மெட்டபாலிசம் லெவல்ல இருக்கவங்க எல்லாம் வந்து புரோட்டீன்ஸ் வந்து கம்மியாவே எடுத்துக்கலாம், போதும். அப்புறம் தேர்ட் பாத்தீங்கன்னா ஃபேட்ஸ் கண்டிப்பா இந்த டயட்ல நம்ம எடுத்துக்கணும். இது எப்படின்னா வந்து டயட்ரி ஃபேட்டா இருக்கணும். டயட்ரி ஃபேட் பால் சார்ந்த பொருட்கள், பால், டீ, அப்புறம் வந்து வெண்ணெய், மோர், தயிர், இப்போ இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்க டயட்ல நீங்க ஆட் பண்ணிக்கோங்க. அது ரொம்ப கீயா இருக்கும். ஏன்னா இப்போ டயட்ரி ஃபேட் நம்ம சாப்பிடும் போது நம்ம ஃபில்லிங்கா இருக்கும் நம்ம உடம்பு, நம்மளுக்கு பசி எடுக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபோர்த் பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ். எதனா ஒரு எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். ஏன்னா அந்த எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி பண்ணும்போது தான் இன்னும் நம்மளுக்கு எஃபிஷியண்டா இருக்கும். ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா நம்ம சுகர் எதுவுமே சாப்பிடக்கூடாது. இப்போ இந்த டயட்ல நம்மளோட இன்சுலின் லெவல் நம்மளுக்கு டேப்பே பண்ணக்கூடாது. இன்சுலின்னா என்னன்னு தெரியலன்னா இதுக்கு முன்னாடி நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோவும் பாருங்க. அல்டிமேட் கோல் என்ன பண்ணலாம், இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்ல இருக்க போறோம், இன்சுலின் லெவல் கம்மியாவே இருக்கும். ஸோ இந்த நான் சொன்ன இந்த 5 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை நீங்க 1 or 2 months ஃபாலோ பண்ணவே ஈஸியா பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 kg கம்மியாகும். அது மெயினா இந்த தொப்பையை கம்மியாகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இது போல யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ